Anecdote of the Jar by Wallace Stevens. Wallace Stevens 20th century ஃபேமஸான அமெரிக்கன் poet. ஹார்மோனியம் அப்படிங்கிற poetry collection தான் இவர் எழுதின மொதல் புக் 1923ல 85 poemஸோட பப்ளிஷ் ஆயிருக்கு. தென் 1931ல 14 poems ஆட் பண்ணி 3 poems omit பண்ணி ரீஇஷ்யூவும் ஆயிருக்கு. போயட்ரிக்கான புலிட்சர் ப்ரைஸை 1955ல வின் பண்ணியிருக்காரு. இவருடைய சில ஃபேமஸான போயம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா த மேன் வித் த ப்ளூ கிட்டார், ஆஃப் மாடர்ன் போயட்ரி, இது ரெண்டு விட ஃபேமஸான போயம்ஸ். இவருடைய போயம்ஸில் வந்து இமேஜரி நிறைய இருக்கும், தென் சிம்பிளிசம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த அனெக்டோட் ஆஃப் தி ஜார் போயம் கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய இன்டர்பிரேஷன் ஸ்டில் இப்போ வரைக்குமே இந்த போயம் மேலே இருக்குது. அப்படி நம்மளை குழப்புற மாதிரியே நிறைய வித்தியாசமான கஷ்டமான சிம்பிளிசம்லாம் போயமில் வச்சுருப்பாரு வாலஸ் ஸ்டீவன்ஸ். ஓகே, இப்போ இந்த போயமுடைய சம்மரி பார்த்துடலாம். போயம் லைன்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. I placed a jar in Tennessee and round it was upon a hill. It made the slovenly wilderness surround that hill. நரேட்டர் ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. நரேட்டர் வந்து ஒரு ரவுண்ட் ஜாரை டென்னசி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு மலையுடைய உச்சியில் கொண்டு பிளேஸ் பண்ணுறாரு, வைக்கிறார். ஓகேவா? ஐ பிளேஸ்ட் அ ஜார் இன் டென்னசி அண்ட் ரவுண்ட் இட் வாஸ் அப்பான் அ ஹில். ஒரு மலை மேலே நான் அதை பிளேஸ் பண்ணுறேன். இட் மேட் த ஸ்லோவன்லி வைல்டர்னஸ் சரவுண்ட் தட் ஹில். இதை வச்ச பிறகு அங்கே சுற்றி நிறையா மரம், செடி, கொடி, தென் பறவை, பூச்சி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப வைல்டாக நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? அந்த மலையை சுற்றி சரௌண்டிங் முழுக்க நல்லா அந்த வைல்டர்னஸ் முழுக்க காட்டு செடி அந்த இதெல்லாம் நல்லா அடர்த்தியாக வளர்ந்து இடம் அப்படியே அடர்ந்து இருக்குது பார்க்குறக்கு. தென் செகண்ட் ஸ்டான்ஸா, தி வைல்டர்னஸ் ரோஸ் அப் டு இட் அண்ட் ஸ்ப்ரால்ட் அரவுண்ட் நோ லாங்கர் வைல்டு. வைல்டர்னஸ் அப்படியே இந்த செடி செத்தை இந்த மரம் இதெல்லாமே அப்படியே படர்ந்து அப் டு இட் இந்த ஜார் இருக்கிற இடம் வரைக்கும் அப்படியே வந்துடுதுங்க. ஸ்ப்ரால்டு ஈவனாக அப்படி நீட்டாக வளராமல், ஏன்னா காட்டில் வந்து நீட்டாக வளரும், நம்ம வெட்டி விட்டால் தான் நீட்டாக வளரும். ஸோ அது அன்ஈவனாக அது பாட்டுக்கு வளர்ந்து அந்த ஜார் இருக்கிற இடம் வரைக்கும் போயிடுது. பட் அந்த ஜார் இருக்கிற பிளேஸ்க்கு வந்த பிறகு நோ லாங்கர் வைல்டர்னஸ், அந்த ஒரு வைல்டர்னஸ் வந்து அந்த செடி செத்தைங்கிட்ட எல்லாம் போயிடுது, அந்த சரௌண்டிங்கில் எல்லாம் போயிடுது. வைல்டர்னஸ் அப்படின்னா வந்து க்ளீனாக இல்லாமல் அன்க்ளீனாக ஒரு மெஸ்ஸியாக இருக்கக்கூடிய இடம், அதாவது வீடு கட்ட அதுக்கு ஏற்ற ஒரு இடமா இல்லாத இடத்த வந்து வைல்டர் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஏன்னா செடி சத்தையெல்லாம் அப்படி தான் இருக்கும், காட்டில் இருக்க செடியெல்லாம் நீட்டாக இருக்கும், ஸோ பார்க்கவே பயங்கரமாக இருக்கும் இல்லையா, வைல்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வளர்ந்து வந்தது அந்த வைல்டர்னஸ் தன்மையை இழந்துருது அந்த ஜார் கிட்ட வந்த பிறகு. அது வரைக்கும் நல்லா ஸ்ப்ராலாகி அங்கங்கன்னு வளர்ந்து வந்து அது கிட்ட வந்து அந்த வைல்டர்னஸ் தன்மையை இழந்துருது. த ஜார் வாஸ் ரவுண்ட் அப்பான் த கிரவுண்ட் அண்ட் டால் அண்ட் ஆஃப் எ போர்ட் இன் ஏர். சுற்றி இருக்கிற அந்த சரௌண்டிங் மாதிரி இருந்தாலும் இந்த ஜார் அது மாற்றமே இல்லை, அது அப்படியே இருக்குது, ப்ளேஸ் பண்ண மாதிரி அப்படியே இருக்குது, ரவுண்டாக தான் இருக்குது, அப்படியே இருக்குது, வச்ச இடத்துல அப்படியே இருக்குது, நல்லா உயரமாக இருக்குது, அது மட்டும் எம்டியாக இருக்குது. அவ்வளோதான் இதோட இந்த ஸ்டான்ஸ் ஓவர். தென் லாஸ்ட் ஸ்டான்ஸா, இட் டுக் டொமினியன் எவ்ரிவேர், த ஜார் வாஸ் கிரே அண்ட் பேர், இட் டிட் நாட் கிவ் ஆஃப் பேர்ட் ஆர் புஷ் லைக் நத்திங் எல்ஸ் இன் டென்னசி. இட் டுக் டொமினியன் எவ்ரிவேர், அதோடைய கண்ட்ரோலில் தான் இப்போ எல்லாமே இருக்குது, அது அப்படியே சுப்பீரியராக இருக்குது. ஓகேவா? த ஜார் வாஸ் கிரே அண்ட் பேர், அப்படி சுப்பீரியராக இருக்கிற அளவுக்கு அது ஒன்றும் அப்படியே கலர்ஃபுல்லாக பார்க்க அழகாக கிரே கலரில் தான் இருக்குது. தென் பேர் எம்டி, அதில் ஒன்றுமே இல்லை, வெறும் ஜார். ஆனால் அது அப்படியே டொமினியன், அந்த இடம் முழுக்க அதோடைய கண்ட்ரோல், அது ஆட்கொண்டு இருக்குது, கண்ட்ரோலில் இருக்குது. இட் டிட் நாட் கிவ் ஆஃப் பேர்ட் ஆர் புஷ், அது ஒரு பறவையோ இல்லை ஒரு செடியோ தர அளவுக்கு அதுக்கு பவர்லாம் அது க்ரியேட் பண்ண முடியாது, கொடுக்கவும் முடியாது, பேர் பண்ண முடியாது. லைக் நத்திங் எல்ஸ் இன் டென்னசியில் இருக்கிற மற்ற எதையுமே அதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. மற்ற எது மாதிரியும் அதால் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு கொடுக்க முடியாது. ஜஸ்ட் ஒரு நார்மல் ஜார், அவ்வளோதான். டென்னசியில் இருக்கிற மற்ற க்ரியேச்சர்ஸ் மாதிரியோ மற்ற மிருகங்கள் மாதிரியோ அதால் எதையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, ஒரு பறவையோ ஒரு செடியோ ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த போயம் என் பண்ணுறாரு வாலஸ் ஸ்டீவன்ஸ். ஆல்ரெடி பிகினிங்லேயே நான் சொன்ன மாதிரி இவருடைய போயம்ஸ்லாம் வந்து சிம்பிளிசம்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், நமக்கு அனலைஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பல விதமான இன்டர்பிரேஷன்ஸ் இருக்குது. அதில் சில மேஜரான விஷயங்கள் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஜாரை வந்து மேபி ஆர்ட்டோட சிம்பிளைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சொசைட்டியில் ஆர்ட்டுடைய ரோல் என்ன அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ஜாரை கொண்டு பிளேஸ் பண்ண பிறகு அது வரைக்கும் அப்படியே ஸ்ப்ராலாகி ஜார் கிட்ட அப்படியே அந்த வைல்டான ஏரியா செடி கொடிலாம் அடர்ந்து வரும். ஆனால் அந்த ஜாரை பிளேஸ் பண்ண பிறகு அது கிட்ட வரைக்கும் வந்ததுங்க அப்படியே அதோடைய வைல்ட்னஸை இழந்துரும். அதே மாதிரி சொசைட்டியில் ஆர்ட் இருக்கிறதுனால தான் மக்களுக்குள்ளே ஒரு இது இருக்குது, அவங்களுடைய கெட்ட விஷயங்கள் அவங்கள விட்டு போய் சொசைட்டி அப்படியே நல்ல ஒரு பியூர் சொசைட்டியாக இருக்குது, ஸோ ஆர்ட் சொசைட்டிக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இன்னொரு இன்டர்பிரேஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஹியூமன் டிசைர் டு ஆக்குபை நேச்சர் அந்த இடத்துல வந்து எல்லாமே வைல்டாக நல்லா காட்டு செடியெல்லாம் அடர்ந்து வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு ஜாரை கொண்டு பிளேஸ் பண்ண பிறகு அந்த அதோட வைல்ட்னஸை இழந்து எதோட கண்ட்ரோல் கீழே போகுது, அந்த வெத்து ஜாரோடைய கண்ட்ரோல் கீழே போகுது, அந்த ஜார் சுப்பீரியர் ஆகுது. ஸோ மனுஷங்க நம்ம வந்து இந்த மாதிரி நேச்சரை நம்ம கண்ட்ரோல் கீழே வச்சுக்க ஆசைப்படுறோம், ஆக்குபை பண்ணி நம்ம சுப்பீரியராக இருக்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மெசேஜ் இதில் கன்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்பிரேஷன் இருக்குது. ஓகேவா? இது ரெண்டுமே ஜஸ்ட் இன்டர்பிரேஷன்ஸ் தான். உங்களுக்கு மேபி வேறு எதுவும் இன்டர்பிரேஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேறு ரீட் பண்ணிக்கணும்னா தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ இந்த போயம்ஸோட தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நேச்சர், ஹியூமனிட்டி அண்ட் ரோல் ஆஃப் ஆர்ட்.